வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ரீவைண்ட் பொங்கல் மட்ட உருவா சேனல் வந்து பொங்கல் டெலிகாஸ்ட் கலாச்சாரம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரீவைண்ட் தீபாவளி அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துருப்போம். தீபாவளி டைமில் என்னென்ன படங்கள்லாம் டிவி சேனல்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க, எந்தெந்த டிவி சேனல்லாம் எந்தெந்த டைமில் வந்து பாப்புலராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. நல்லாயிருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் கை காலில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரீவைண்ட் பொங்கல் டைமில் என்னென்னலாம் எந்தெந்த படங்கள் எந்தெந்த டிவி சேனலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொங்கலுக்கு பொங்கல் சாப்பிட்டு ஜீரணமாகாம இருக்கும் பெருசுகளை, வாயில கரும்பு கடிச்சு இழுத்து ஈரில் பிளட் ஆக்கி கொண்ட இலசுகளை, இன்னைக்கும் சேர்த்து லீவ் போட்டா நாளைக்கும் லீவுன்னு பிளான் பண்ணி உட்காந்துருக்கும் அலுவலக பணியாளர்களே, விடிஞ்சு விடியாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கும் ஐடி எம்ப்ளாய்களே, நமக்கு பொங்கலும் ஒண்ணுதான் திங்களும் ஒண்ணுதான் சுத்தும் சிங்கிள்களே, மட்ட ஊர்காவின் அன்பு வணக்கம். வணக்கம். தீபாவளி வீடியோ போட்டு உங்களை பள்ளி காலத்துக்கே கூட்டிட்டு போனேன். அதே மாதிரி இன்னைக்கு பொங்கல் வீடியோ போட்டு உங்களை பாலிய பருவத்துக்கே கூட்டிட்டு போப்போம். பொங்கல் ஃபெஸ்டிவல்னா 3 நாள் ஃபங்க்ஷன். பொங்கல், மாட்டு பொங்கல், உழவர் திருநாள். பொங்கல், மாட்டு பொங்கல் 2 நாள் பொங்கல் அதே டைம்ல நடக்கும். தீபாவளி வீடியோல எப்படி சன் டிவி பிரீமியம் மூவிஸ்க்கு ஒரு சில ஃபார்மேட் இருந்து சொல்லிருப்பனோ, அதே மாதிரி பொங்கல் மூவிஸ்க்கு ஒரு சில வரையறை இருந்துச்சு. பொங்கல்னா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான் போடுவான். மாட்டு பொங்கல்னா ஹிட் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய ஹீரோ படம் இல்லைனாலும் பரவாயில்ல, போர் அடிக்காம பாக்குற படத்தை சன் டிவில போட்டுருவான். சன் டிவிக்கு இந்த பொங்கல் ஸ்லாட்ல அப்பப்போ டஃப் கொடுக்குற டிவியா விஜய் டிவியா மட்டும்தான் இருக்கும். 2007 பொங்கலை நான் சீக்கிரம் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு தான் அண்ணி என்ன ஆரவாரமா பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு காலையில பொங்கலுக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில வாரங்களையான கிழக்கு கடற்கரை சாலை டெலிகாஸ்ட் போட்டான். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு தான் சன் டிவி ஒரு புத்தம் புதிய படத்தை ரொம்ப சீக்கிரமா போட்டதான். 2007 மாட்டு பொங்கலுக்கு காட்டில மழை பெய்யுது பட்டியல். 2008 பொங்கலுக்கு வேட்டையாட விளையாடு. மாட்டு பொங்கலுக்கு மன்மதன். அந்த பொங்கல் யூஏ சர்டிபிகேட் பொங்கல். 2009 பொங்கல் சன் டிவில காலையில பழனி, சாயங்காலம் கஜினி. பழனி கஜினி ரெண்டுமே 3 எழுத்து நீல முடியுது. மாட்டு பொங்கலுக்கு கில்லி ரிப்பீட் டெலிகாஸ்ட். அந்த வருஷம் கலைஞர்ல மாட்டு பொங்கலுக்கு ஆதி. எப்படி கில்லிக்கு போட்டியா ஆதி போடுறீங்க? அந்த வருஷம் ஜெயா டிவில சச்சின். 2010 பொங்கல் முழுக்க விஜய் பொங்கலா இருந்துச்சு. கலைஞர்ல காலையில குருவி, ஜெயா டிவில மதியான சிவகாசி, சன்ல சாயங்காலம் போக்கிரி. அந்த வருஷம் தான் சன் டிவி உழவு திருநாளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் மூவி போட்டான். அப்படி என்ன படம் போட்டான்னு தெரிஞ்சுக்கலாமா? அஜித்தின் ஆழ்வார். 2007 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 2 படமுமே 2010 பொங்கலுக்கு பிரீமியர். 2011 பொங்கல். போன வருஷம் பொங்கலா இருக்கும். இந்த வருஷம் முழுக்க சூர்யா பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், சன்ல அயன், அதே டைம்ல கலைஞர்ல ஆதவன். நான் சன் டிவில அயன் பார்த்துட்டு இருக்கும்போது விளம்பரம் போடும் போதெல்லாம் கலைஞர்ல ஆதவன் பார்ப்பேன். கலைஞர்ல ஆதவன் பார்த்துட்டு இருக்கும்போது விளம்பரம் போடும் போதெல்லாம் சன்ல அயன் பார்ப்பேன். பொங்கலுக்கு கவிதை மாதிரி இருக்குல்ல. அந்த வருஷம் பொங்கல் இருந்துதான் விஜய் டிவி மாஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணா. போன மாசம் ரிலீஸ் ஆன படத்தையே இந்த மாசம் பொங்கலுக்கு பேக் டு பேக் போட்டான். விஜய் டிவில பொங்கலுக்கு புது படம் போடுறான்னு சொல்லிட்டு ஐயனார செம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. இந்த படம் காமெடி சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். தம்பி வேற இருப்பார் தான் இருக்கு. மாட்டு பொங்கலுக்கு சிக்கு புக்கு. கலைஞர் டிவில ஈவினிங் 3 மணிக்கு மதராஸ் பட்டினம். அதே டைமுக்கு சன்ல சுறா. விஜய் கெரியர்லயே மோசமான படம், அதனாலேயே சீக்கிரம் விட்டானுங்க. அன்னைக்கு நைட்டு சுறா படத்துக்கு சீரியஸ் இருந்தான். அது முடிஞ்சப்பறம் தோரணி, இளைய தளபதி படம் ஃபாலோடு பை புரட்சி தளபதி படம். 2012 ஹிட் அடிச்ச படம் எதுவுமே பெருசா சர்டிபிகேட் இல்ல. அதனால 2013 பொங்கலுக்கு சன் டிவி ஃபர்ஸ்ட் டைம் சுமாரா போன படத்தை டிவில போட்டான். அந்த வருஷம் பொங்கலுக்கு சகுனி. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த படத்துக்கு இருந்த ஹைப் ரொம்ப பெருசு. சுமாரா போனாலும் டிவி வாட்சுக்கு ஏத்த படம், அதனாலேயே போட்டான். 2014 பொங்கலுக்கும் சன் டிவில போட்டது தோத்து போன ஒரு படம் தான், தலைவா. சரி ஜெயிக்க வேண்டிய ஒரு படம் தோக்க வச்சுட்டானுங்க. இப்படி வேணா சொல்லிக்கவா? விஜய் படம் பிரிவிலேஜ் பிளஸ் பாக்குறதுக்கு ஓகேவா இருக்கும். இது போதா போடுறதுக்கு. மாட்டு பொங்கலுக்கு எந்திரன் ரிப்பீட் டெலிகாஸ்ட். 2012 பொங்கலுக்கு பிரீமியம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் செகண்ட் டைம் போட்டா சன் டிவி. அந்த வருஷம் விஜய் டிவில காலையில ராஜா ராணி, சாயங்காலம் NSS நேஷனல் சோசியல் சர்வீஸ் நினைச்சிடாதீங்க, நவீன சரசி சபதம். அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு இதுக்குத்தானே ஆசைப்பட்டே பாலகுமாரா. மதியானம் சென்னை எக்ஸ்பிரஸ். 4 ஆட்சி மாறினா மாறி வண்டி ஓட்டிட்டு இருந்த கலைஞர் டிவி அந்த பொங்கலுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் படத்தை போட்டான். வருத்தப்பட்ட த வாலிபர் சங்கம். சன் டிவில 2015 பொங்கலுக்கு 2014 ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் விஐபி. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக மாட்டு பொங்கலுக்கு நாய்கள் ஜாக்கிரதை. ஆனா வழக்கத்துக்கு மாறா சாயங்காலம் போடாம காலையிலே போட்டான். ஈவினிங் ஸ்டார்ட்ல போன வருஷம் பொங்கலுக்கு பிரீமியம் பண்ண தலைவா இந்த வருஷம் மாட்டு பொங்கல் ஸ்பெஷல். 2016 பொங்கலுக்கு சன் டிவி had 2 films to premiere. புலி அண்ட் பாபநாசம்.
சுறாக்கு அப்புறம் ரொம்ப பெருசு அடிவான விஜய் படம். பொங்கலுக்கு போட்டு எதுக்கு தேவையில்லாம விவஸ் சேனல் மாத்த வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க போல தெரியுது. அதனால எப்படியும் ஸ்கிப் பண்ணிட்டு பாபநாசம் போட்டான். இந்திய தொலைக்காட்சிகளில் மாட்டு பொங்கலுக்கு பாய் புலி போட்டான். அன்னைக்கு பொங்கலுக்கு போட்டிருந்தா பொங்கலுக்கு புலி மாட்டு பொங்கலுக்கு பாய் புலின்னு கிளாஸ்ல ரைமிங்கா ஜோக் அடிச்சு மாஸ் பண்ணிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. 2016 காம்படிஷன் ஜாஸ்தியானால 2017 இருந்து ஒரு புது ஃபார்மேட் கொண்டு வந்தாப்புல. போன வருஷம் தீபாவளி ஹிட் படம், இந்த வருஷம் பொங்கல் பிரீமியர் பிளான் ஒரு ஃபார்மேட் வந்துச்சு. 2016 தீபாவளி ஹிட் கொடி, 2017 பொங்கல் பிரீமியர். மாட்டு பொங்கலுக்கு தேவி. சொல்லுங்க ஜி, எங்க ரோட்ல உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இப்போ 2018 பொங்கலுக்கு போடுறதுக்கு பெருசா ஹிட் படம் எதுவும் இல்ல. முன்னத்து வருஷம் தீபாவளி ஹிட் படம் மெர்சல், ஆனா அது அந்த வருஷம் ஜீ தமிழ் வாங்கி போட்டுட்டான். இந்திய தொலைக்காட்சி நான் போட்டிருக்க வேண்டிய படம். ஜனவரி 14 பொங்கல் தினத்தன்று. அதனால அறம் படத்தை காலையில போட்டுட்டு சாயங்காலம் நட்சத்திர திருவிழா. 2010 தீபாவளிக்கு எப்படி சன் டிவி ஃபர்ஸ்ட் டைம் மூவியை பிரீமியர் பண்ணாம ப்ரோக்ராம் போட்டு கடையை நடத்தினானோ, அதே மாதிரி 2018 பொங்கலுக்கு சன் டிவி மூவியை ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரோக்ராம் போட்டான். மாட்டு பொங்கலுக்கு காலையில கருப்பன் போட்டுட்டு சாயங்காலம் திரைக்கு வந்து 2 வருடங்களாகியும் எந்த தமிழ் தொலைக்காட்சிகளிலும் போடாத திரைப்படம் கபாலி. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக 2019 பொங்கலுக்கு முன்னத்து வருஷம் தீபாவளி படம் சர்க்கார் போடுவான்னு நினைச்சா சண்டைக்குழி 2 போட்டான். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக சண்டைக்குழி 2 பெருசா போகாத படம் தான், ஓகே. விஷால் படம், ஃபெஸ்டிவல் வைப் அக்செப்டட். கையில விஜய் படத்தை வச்சுக்கிட்டு பொங்கலுக்கு அதை போடாம ஏன் அதை ஸ்கிப் பண்ணான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாசம் 10 நாள் கழிச்சு குடியரசு தினத்துக்கே பிரீமியர். தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அந்த வருஷம் மாட்டு பொங்கலுக்கு ராட்சசன் ஈவினிங் பிரைம் டைம்ல ரிப்பீட் டெலிகாஸ்ட். 2018 வருஷம் செப்டம்பர் நிறைய பெரிய படங்கள் வந்துச்சு. அந்த எல்லா படமுமே பொங்கல் ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு டெலிவிஷன்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பரியரும்பெருமாள், வடச்சென்னை, சாமி ஸ்கொயர், இதெல்லாம் விஜய் டிவில. சண்டை கோழி, ராட்சசன் இது சன் டிவில. சன் டிவி 96 வேற வழி இல்லாம தீபாவளிக்கு போட்டுட்டான். இல்லாட்டி நியாயப்படி மாட்டு பொங்கல் ஸ்டார்ட்ல தான் வந்திருக்கும். அடுத்த பொங்கலுக்கு ஐயோ மூச்சு விடாம பேசல, தண்ணி கொடுங்கடா. இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கறாரு இவ்வளவு படங்கள் இங்க எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லி. திரைப்பட திருவிழான 5 நாளைக்கு டெய்லி சாயங்காலம் பிளாக் பஸ்டர் படத்தை போட்டான். பொங்கலுக்கு பிகில், மாட்டு பொங்கலுக்கு நம்ம வீட்டு பிள்ளை, அந்த வருஷம் உழவர் திருநாளுக்கு பிரீமியர் சங்கத்தமிழன். ஆனா அது பிளாக் பஸ்டர் படம்லாம் கிடையாது, இருந்தாலும் ஃப்ளோல செத்துட்டாங்க. அதே வீக்கெண்ட் பேட்டா அண்ட் விஸ்வாசம் ஆல்சோ ரீடெலிகாஸ்ட். 5 நாளுமே ஈவினிங் பிரைம் டைம்ல 5 படத்தை போட்டு மூவி பஃப் எல்லாத்துக்குமே ஆர்காஸ் அடைய வச்சா சன் டிவி. 5 நாள் பொங்கல் திரைப்பட திருவிழா, 3 திரைப்படங்கள் நாள்தோறும். விஜய் டிவி எப்பவுமே பொங்கலுக்கு 3 படத்தை பிரீமியர் பண்றதுக்கு வழக்கமா வாங்கி வச்சுப்பான். அதனால அந்த வருஷம் அவனும் வரிசையா இறக்கி விட்டான். பொங்கலுக்கு மார்னிங் அசுரன், மாட்டு பொங்கல் மார்னிங் கைதி, அப்புறம் ஆக்ஷன், ஓ பேபி, பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதாவது வேணுமா. அதுதான் நான் டிவி முன்னாடி உட்காந்து கடைசி என்ஜாய் பண்ணி பார்த்த நாட்கள். அதுக்கப்புறம் லாக்டவுன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் गाइस. 2021 பொங்கலுக்கு சூரரை போட்டு 2020 தீபாவளிக்கு ஓடிடில வந்த படத்தை பொங்கலுக்கு போட்டாப்ல. தியேட்டர்ல வந்திருக்க வேண்டிய படம் இது. இந்த வருஷம் பொங்கல் பிரீமியர் ஃபார்மேட். மாட்டு பொங்கலுக்கு டிவில பிரீமியர் பண்றதுக்காக எடுத்த புலிக்குத்தி பாண்டி. அன்னைக்கு நைட்டு தமிழ்நாட்டு மக்கள் பாதி பேர் சன் டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தோட கிளைமாக்ஸை பார்த்துட்டு அவன் தகச்சு போய் உட்காந்துட்டு இருந்தானுங்க. பின்ன புருஷனை முண்டமாக்கணும் சும்மா இருப்பாளா? என்ன கேட்டா அவதான் உண்மையான பொண்டாட்டி. யாரு அந்த பேச்சு தானே? அட ஆமாக்கா. 2022 பொங்கலுக்கு போன வருஷம் தீபாவளி படம் அண்ணாத்த. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக சகுனி, தலைவா, சண்டைக்கோழி 2 கூட பெருசா போகாத படம். ஆனா பொங்கலுக்கு போட்டானா இட்ஸ் ஓகே, அதெல்லாம் டிவில ஏதோ பாக்குறதுக்கு போர்டிக்காம போயிடும். ஆனா அண்ணாத்த ரஜினி படம் பிளஸ் சொந்த ப்ரொடக்ஷன், ரிசல்ட் எப்படி இருந்தாலும் போடுவாங்க. எதிர்பார்த்தது தான். ஆனா அந்த அண்ணாத்தியை வச்சு அதிக டிஆர்பி வந்தது சத்தியமா நான் எதிர்பார்க்கல சார். அந்த வருஷம் மாட்டு பொங்கலுக்கு மொக்க படம் தான் போட்டான், ராஜவம்சம். சரி, எப்பவுமே சீரியல் போடுற சன் டிவி அந்த வருஷம் பொங்கலுக்கு சீரியலே போட்டதான் கணக்கில் வச்சுப்போம். 2023 பொங்கலுக்கு அந்த போன வருஷம் தீபாவளி இந்த வருஷம் பொங்கல் பிரீமியர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணல. 2022 தீபாவளிக்கு வந்த 2 படமே வேற சேனல். இண்டஸ்ட்ரி பொன்னியின் செல்வனை பொங்கலுக்கு போடாம பொங்கலுக்கு முன்னத்தவரமே பிரீமியர் பண்ணா விஜய் டிவி மாதிரி ஹையஸ்ட் டிஆர்பி அச்சீவ் பண்றதுக்காக. ஆனா அண்ணாத்திக்கு வந்தது இல்ல, பாதி கூட வரல. பின்ன எப்படா வருவோம்? சீரியல் போட்டா கூட பார்க்கலாம், ஸ்லீப்பிங் பில் போட்டா எவன்டா பார்ப்பான்? காதல் கொண்டேன், விஐபி, கொடின்னு பொங்கல் டெலிகாஸ்ட்ல ஆல்ரெடி ஆதிக்கம் பண்ண தனுஷின் பிளாக் பஸ்டர் படம் திருச்சிற்றம்பலம் அந்த வருஷம் பொங்கல் பிரீமியர். பாயம்புலி, சண்டை கோழின்னு ஆல்ரெடி அடிக்கடி பொங்கல் டெலிகாஸ்ட்ல வந்துட்டு இருக்கும் விஷாலின் மற்றொரு படம் லத்தி அந்த வருஷம் மாட்டு பொங்கல் பிரீமியர். இந்த படம் உண்மையாவே அன்ரேட்டட் படம். திருச்சிற்றம்பலம் இப்படி சக்கப்போடு போடுன்னு சன் டிவி நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அதெல்லாம் இல்ல, அதுவும் ஓடாம போயிருந்தா பொன்னியின் செல்வனை பொங்கலுக்கு போட்டுட்டு திருச்சிற்றம்பலம் மாட்டு பொங்கல் போட்டுட்டு லத்திய குடியரசு தினத்துக்கு போட்டிருப்பான். 2024 பொங்கலுக்கு வி ஆல் நோ லியோ போன வருஷம் தீபாவளி படம் இந்த வருஷம் பொங்கல் பிரீமியர் அடிப்படையில ஜிகிருதண்டா 2 மாட்டு பொங்கலுக்கு போட்டாச்சு. 2025 பொங்கலுக்கு வேட்டையன் டிவில போட்டான்னு சொல்லி இப்பதான் இவர் சொல்லிதான் தெரியுது எனக்கு. இந்த வருஷம் ரஜினி ஒரு புள்ளி அதிகம் பெற்று அந்த கடைசி விஜய் படத்தை சன் டிவி வாங்கினா 2026 பொங்கலுக்கு விஜய் படம் போட்டு டேலி பண்ணிடுவான். ஆனா அதுக்கப்புறம் புது விஜய் படம் போட முடியாதே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
போன வருஷம் தீபாவளி படம் இந்த வருஷம் பொங்கல் பிரீமியர் லிஸ்ட்ல இந்த வாட்டி பிளடி பக்கர். செம படம் இது. உங்களுக்கு 3-4 படத்தை வரிசையா பிரீமியர் பண்ணுவாங்க. எத்தனை பிடிச்சிச்சுன்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அமரன் போன தீபாவளி வீடியோல இதை சொல்லாம விட்டுட்டேன். சன் டிவி ஃபர்ஸ்ட் பிரீமியர் பண்ண தீபாவளி படம் மாப்பிள்ளை. அதே மாதிரி சன் டிவி ஃபர்ஸ்ட் பிரீமியர் பண்ண பொங்கல் படம் அபூர்வ சகோதரர்கள் 94ல, 95 பொங்கலுக்கு உழைப்பாளி, 96 பொங்கலுக்கு தேவர்மகன். ஆனா இந்த ரெண்டு படமே சன் டிவி கிட்ட இருந்து வேற சேனல் மாறிடுச்சு. 97 பொங்கலுக்கு ஜென்டில்மேன், 98 பொங்கலுக்கு காதலன், 99 பொங்கலுக்கு பூவேனக்காக, மாட்டு பொங்கலுக்கு பாம்பே, 2K பொங்கலுக்கு முத்து, மாட்டு பொங்கலுக்கு ஹாஹா, 2001 பொங்கலுக்கு அருணாச்சலம், மாட்டு பொங்கலுக்கு சூரியவம்சம் அண்ட் கோபாலா. போன வீடியோல முத்து அண்ட் அருணாச்சலம் தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணதா சொல்லியிருப்பேன். இதுலயும் முத்து அண்ட் அருணாச்சலம் பொங்கலுக்கு பிரீமியர் பண்ணதா சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு நீங்க இந்த இடத்துல கேட்கணும். அது ஆக்சுவலி 98-99 தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணது ரெண்டுமே பாஷா தான். 2K தீபாவளிக்கு அபய் சண்முகி, பொங்கலுக்கு தான் சன் டிவி முத்தையும் அருணாச்சலையும் பிரீமியர் பண்ணியிருக்காங்க. சாரி ஃபார் த ராங் ஸ்டேட்மெண்ட். 2002 பொங்கலுக்கு ஜீன்ஸ், மாட்டு பொங்கலுக்கு மூவேந்தர் அண்ட் தொடரும். 2003 பொங்கலுக்கு பஞ்சதந்திரம், மாட்டு பொங்கலுக்கு சேது. 2004 பொங்கலுக்கு ரமணா, மாட்டு பொங்கலுக்கு ஏழுமலை. 2005 பொங்கலுக்கு காதல் கொண்டேன், மாட்டு பொங்கலுக்கு மார்னிங் தென்றல், ஈவினிங் படையப்பா ரீடெலிகாஸ்ட். 2006 பொங்கலுக்கு தூள், மாட்டு பொங்கலுக்கு வில்லன். அந்த வருஷம் ஜெய டிவில அந்த டைம்ல அட்டகாசம், வில்லன் அண்ட் அட்டகாசம் ரெண்டுமே அஜித் படம். அஜித் மாட்டு பொங்கல். சரி, எல்லா சேனலையும் பொங்கலுக்கு என்ன படம்னு சொல்றியே, இந்த ராஜ்டிவி என்ன போடுவான்? இன்னும் ராஜ்டிவி வரலன்னு பார்த்தேன், வானத்தை போல. ஆனா எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காம பார்க்கலாம் சார். ராஜ்டிவி ரொம்ப வருஷம் கழிச்சு பொங்கலுக்கு ஒரு புது படம், ஹிட் படம் போட்டான். 2014 பொங்கலுக்கு பாண்டிய நாடு. மதியானம் 12 மணிக்கு போட்டு டெலிகாஸ்ட்ல ஏதோ கோளாறு ஆகி பிரீமியரே ஸ்டாப் பண்ணி அப்புறம் தடங்களுக்கு வருந்துகிறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் 6 மணில இருந்து கண்டினியூ பண்ணான். அப்படியா? தடங்களுக்கு வருந்துகிற ஒரு போர்ட பாத்து இதெல்லாம் நடந்துருக்கா ராஷ்டிரியில? அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு Hey man, stop it, video is getting bored. அண்ணனின் வேண்டுகோளுக்கு இணங்கி இத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இவ்வளவு இந்த லிஸ்ட்லாம் எங்க இருந்து எடுக்கிறாரு? நெட்ல இருந்து எடுத்துட்டு போறோ? என்னென்ன பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் போனாங்க, தீபாவளிக்கு என்னென்ன படங்கள்லாம் போட்டாங்கன்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் இந்த ஒரு 2 வருஷமாக பெருசாக டிவிலாம் பார்க்குறது இல்லை நான். சும்மா யூடியூப்பில் படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் போட்டு பார்க்குறது, நாங்கள் ஃபேமிலியாக பார்க்குறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம வேறு என்ன ஓடிடி அந்த மாதிரி தான் பார்க்குறது. டிவின்றது ரொம்ப பார்க்குறதே இல்லை சுத்தமாக, அதான் உண்மை. ஆனால் ஒரு சில படங்கள்லாம் வச்சுக்கோங்களேன், பார்த்த படங்களை பார்க்காத படங்களை எதாக இருந்தாலுமே ஒரு சில படங்கள் வந்து டிவியில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். விளம்பரத்தோடு சொல்கிறேன் நான், விளம்பரத்தோடு பார்க்கும்போது இன்னும் அது ஒரு நல்லா இருக்கும். இப்போ டிவி பார்த்துட்டு இருப்போம், பிரேக் வருமா, ஆட் வருமா, அந்த டைமில் சும்மா நம்ம ஏதாச்சும் பண்ணிருக்குது, மறுபடியும் டிவி பார்க்குறது, படம் போட்டோன்னே அந்த மாதிரி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம ஓடிடியில் பார்த்தாலும், ஓடிடியில் யூடியூப்பில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், பிரேக்கே இல்லாமல் பார்த்தாலும் கூட டிவியில் பார்க்கும்போது ஒரு சில படங்கள்லாம் நல்லா இருக்கும். டிவியில் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு வைப்பாக இருக்கும். ஆனால் கடுப்பாக இருக்கிற காலங்களும் உண்டு. என்னடா அது விளம்பரத்தை போட்டுட்ருக்காங்க, விளம்பரம் இல்லாமல் போடுங்களான்ற மாதிரி இருந்த காலங்களும் உண்டு. விளம்பரம் போட்டு பார்க்குறோம், விளம்பரம் இருந்தால் தான் பார்க்கணுன்ற மாதிரியான அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணுன்ற மாதிரியும் எனக்கு தோணும் அப்பப்போ. விளம்பரத்தோடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் அது. ஓகே, நைஸ். இந்த வீடியோ நைஸ், நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுனா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.